அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம சசிகலாமா அவங்க ஆரம்பித்த கட்சியினுடைய பெயர். இப்போ 2026 தேர்தலில் கிட்டத்தட்ட நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களோட கூட்டணியில் அவங்க வட மாவட்டத்தில் போட்டி போடுறாங்க. சசிகலாமா குரூப் தென் மாவட்டங்களில் போட்டி போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 தொகுதி நிற்கிறாங்க. அதில் மதுரைக்கு பக்கத்தில் இருக்க சோழாவந்தானில் ஒரு வேட்பாளர் நின்றுருக்கிறாரு. அவரு இன்றைக்கி ஏதோ பணப்பட்டுவாடா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. இப்போ இவங்க நிற்கிறதுனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? அதாவது எடப்பாடி அவர்கள் துரோகம் பண்ணிட்டாரு கட்சிக்கு, அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கட்சி ஆரம்பித்து இப்போ தனித்து நிற்கிறனால அவங்க யாரோட ஓட்டை பிரிப்பாங்க, அதனால் யாருக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ விஜய் அவர்கள் களத்துக்குள்ளே வந்ததுனால கண்டிப்பாக 2 கட்சியும் பாதிக்கும், சீமான் அவர்களையும் பாதிக்கும். இளைஞர்கள் ஓட்டு மாறும், அதிமுக ஓட்டும் குறையும், திமுக ஓட்டும் குறையும். அதெல்லாம் போய் தான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போகும். எப்படியும் ஒரு 15% 20% வருவார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது கூட ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா இங்கே திமுக ஜெயிக்க வேண்டியதை இப்போ மாற்றி அதிமுக ஜெயிக்க வைப்பார் விஜய் அவர்கள். ஆனால் நம்ம சசிகலாமா அவர்கள் திடீர்னு நான் பழி வாங்குறேன், யாரை பழி வாங்குறாங்கன்னு தெரில. ஜெயலலிதா அம்மா அவர்களை பழி வாங்குறாங்களா, இல்லை எடப்பாடியை பழி வாங்குறாங்களா அப்படின்ற. எடப்பாடியை பழனிசாமி அவர்களை பழி வாங்கினாலும் நஷ்டம் யாருக்குன்னு பார்த்தா ஆட்சி அமைக்க வேண்டியது போயிடும். ஏன்னா அவங்களே ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் போய் நேற்று கூட ஏதோ போடியில் நான் 2000 ரூபாய்க்கு பத்திரம் தர்றேன், நான் என்னென்ன செய்வேங்கிறேன் உங்களுக்கு நான் பத்திரத்தில் எழுதி தரேன்னு சொல்லி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் எப்படி தான் ஒரு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரில. திமுகவோட சேர்ந்துக்கிட்டு அவரும் 5 வருஷம் அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அவரு கூட நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்கலை. அங்கே கூட போய் நின்றுக்கிட்டு எனக்கு உதயசீரன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு எப்படி வாய் கூசாமல் கேட்குறாருன்னு தெரியல. அந்தளவுக்கு அவர் இப்போ ஒரு பக்கம் போய் அந்த ஒரு கொஞ்சம் ஓட்டை பிரிச்சிடுறாரு. இப்போ அவங்க சசிகலாமா நான் இவரை பழி வாங்குறேங்கிற ஒரு மனநிலையில் அவங்க கொஞ்சம் ஓட்டை பிரித்தாங்கன்னா இது யார் ஜெயிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பான முறையில் அவங்க திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். அதுதான் நடைமுறை சாத்தியமான விஷயம். அப்போ இவங்க யாருக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க, யாருக்கு சப்போர்ட்டாக வேலை பார்க்குறாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி இவங்களுக்குள்ள இருக்க சண்டையில் மக்களை முட்டாளாக்குற வேலை தான் எல்லா அரசியல் தலைவர்களும் பார்க்குறாங்க. அதனால் சிந்தித்து நமக்கு எதிர்காலம் யார் நல்ல சிறப்பு அமைச்சு கொடுப்பாங்க, யார் வந்தால் நல்லா இருக்குங்கிற மனநிலையில் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் எதிர்காலம் சிறப்பான ஒரு தமிழகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.